வணக்கம். நீங்க எங்ககிட்ட ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மென்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஒரு ஆடியோ பதிவை கேட்டிருந்தீங்க. அதுல ரொம்ப ஆழமான, சில சமயம் நம்மள அசைச்சு பார்க்குற சில விஷயங்கள அவர் தொடுறாரு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பேசப் போறோம். இந்த உரையாடல் ரொம்ப ஒரு விசித்திரமான கேள்வியோட தொடங்குது. எல்லாம் எப்படி இவ்ளோ நல்லா போகுதுன்னு. ஆமா. இது ஒரு நகைச்சுவையா கேட்ட மாதிரி இருந்தாலும், இதுக்குள்ள மனுஷங்களோட ஒரு ஆழமான மனநிலைய ஓஷோ வெளிச்சம் போட்டு காட்டுறார். நாம ஒரு சிக்கல்ல மாட்டிட்டோம், ஒரு துன்பத்துல இருக்கோம்னு அவர் சொல்றார். ஆமா, அந்த கேள்வியே ஒரு பெரிய திறப்பு தான். ஏன்னா நாம துன்பத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் ரொம்பவே பழகிட்டோம். ம், நம்ம வாழ்க்கையில ஏதாவது தப்பா நடந்தா, ஆமா இப்படிதான் நடக்கும் நமக்கு இயல்பா தெரியுது. ஆனா எல்லாம் சரியா நடந்தா ஏதோ தப்பா இருக்குன்னு தோணும். அதேதான். என்னடா இது, ஏதோ சரியில்லையே, ஏதோ விபரீதம் நடக்க போகுதோன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு கூட நம்ம மறந்துட்டோம்னு ஓஷோ சொல்றார். சரி, அப்போ ஓஷோ சொல்ற இந்த மன சிறையிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? இந்த கலந்துரையாடல்ல நாம ஏன் துன்பத்தை இயல்பா பார்க்கறோம், மரணம் பத்தின ஓஷோவோட புரட்சிகரமான பார்வை என்ன, அப்புறம் கடந்த காலத்தோட சுமைகளிலிருந்து விடுபடுறது. ஆமா அதிலிருந்து விடுபட்டு நிஜமான சுதந்திரத்தோட வாழ்றது எப்படின்னு ஆழமா அலச போறோம். ஓகே, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கிற நொடியிலேயே நீங்க வாழ்க்கையோட தொடர்பை இழந்துட்டீங்கன்னு சொல்றாரு. ம், இது ஒரு இருந்த மனிதன் கேட்கிற கேள்விதான் சொல்றாரு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இல்லையா? நிச்சயமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்கறது இல்ல. ஏன்? அவங்களோட இளமை, ஆற்றல், காதல் இதுவே அவங்களுக்கு போதுமான அர்த்தத்தை கொடுத்துடுது. அவங்க வாழ்க்கைய அலசி ஆராயறதில்ல, அத வாழ்றாங்க. ஓ, ஒரு பூ மலர்றத ரசிக்கிறோமே தவிர, இந்த மலர்ச்சியின் அர்த்தம் என்னன்னு நம்ம கேட்கறதில்ல. எப்போ ஒருத்தர் வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரோ, அப்போ அவர் உயிர் சக்தியோட இருந்த தொடர்பை இழந்துட்டார்னு அர்த்தம். இதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரே, குரோஷே பத்தி. ஆமா, பெனடெட்டோ குரோஷே இத்தாலியோட மிகப்பெரிய தத்துவஞானி. அவர் தம் முழு வாழ்க்கையையும் ஒரே ஒரு கேள்வியை சுத்தி தான் செலவழிச்சார். அழகுன்னா என்ன? ம், ஆனா ஓஷோ என்ன கேக்குறாருன்னா, அழகுங்கிறது அனுபவிக்க வேண்டிய விஷயம், விளக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஒருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சா அவர் ஒரு ரோஜா பூவை பார்த்து ஆஹா என்ன அழகுன்னு சொல்வாரே தவிர அழகுன்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டார். குரோஷேக்கு ஒருவேளை பார்வை இல்லையோன்னு ஓஷோ நக்கலா கேக்குறார். ஆமா, ஏன்னா அழகு எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை காண முடியாததால தான் அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறதும் அழக வரையறுக்க முயற்சி பண்றதும் நேரத்தை வீணடிக்கிற செயல்னு சொல்றாரா, இல்ல ஆர்வம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? நல்ல கேள்வி. அவர் ஆர்வத்தை எதிர்க்கல, ஆனா பகுத்தறிஞ்சு அலசி ஆராய்ஞ்சு வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்கன்னு சொல்றாரு. வாழ்க்கைங்கிறது ஒரு பரிசு, அதுக்கு எந்த நிபந்தனையும் இல்ல. ஆனா அத நாம முழுசா அனுபவிக்க தவறுறோம். ஆமா, ஏன் எல்லாம் நல்லா போகும்போது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு? அதுக்கு காரணம் இந்த சமூகம், மதங்கள் நம்ம மேல சுமத்தின சுமைகள் தாங்கிறாரு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? என்ன சுமைகள்? ஓஷோ சொல்றபடி உலகின் பெரிய தார்மீகவாதிகள், மத போதகர்கள் நம்ம கிட்ட சாத்தியமே இல்லாத விஷயங்களை செய்ய சொல்லி நம்ம சுதந்திரத்தை பறிச்சுட்டாங்க. இயற்கைக்கு எதிரா போக சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. உதாரணமா கோவப்படாத, காமம் கொள்ளாத, பொறாமைப்படாதேன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் மனித இயல்பு. இந்த இயற்கையான உணர்வுகளை அடக்க முயற்சி செய்யும் போது நம்மால முடியல. உடனே நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆமா, நாம தகுதி இல்லாதவங்கங்கிற காயம் உருவாகுது. இந்த குற்ற உணர்ச்சி தான் நம்ம வாழ்க்கையை ஒரு கெட்ட கனவா, ஒரு நைட்மேரா மாத்திருச்சுன்னு சொல்றார். சரி, அப்போ வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுறதே ஒரு பொறி, நம்மளோட ஒழுக்க விதைகள் தான் நம்மள சோகமாக்குதுன்னா, இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிற நம்மளோட பெரிய பயமான மரணத்தை ஓஷோ குறிவைக்கிறார். ஆமா. இத பத்தி அவர் சொல்ற கருத்து தான் இந்த சொற்பொழிவுல ரொம்ப புரட்சிகரமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மரணமும் பாதுகாப்பின்மையும் இல்லாத ஒரு வழி இருக்காங்கிற கேள்விக்கு ஓஷோ ஒரு அதிர்ச்சியான பதில சொல்றார். என்ன அது? முதல்ல மரணம்னே ஒண்ணு இல்ல, அது ஒரு மாயே என்கிறார். ஒரு நிமிஷம், இது ரொம்ப பெரிய விஷயம். மக்கள் தினமும் சாகிறத பாக்குறாங்க, அன்புக்குரியவங்களை இழக்கறாங்க. அப்படி இருக்கும்போது மரணமே இல்லைன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத அவர் இப்படி விளக்குறார். மரணம்ங்கிறது எப்பவுமே வெளியிலிருந்து பார்க்கப்படுற ஒரு நிகழ்வு. வெளியில இருந்து பார்க்கப்படுறதா? ஆமா, இறக்கிறது எப்பவுமே மத்தவங்களா தான் இருப்பாங்க, நீங்களா இருக்க மாட்டீங்க. நீங்க உங்க மரணத்தை அனுபவிக்கவே முடியாது. ஹம், ஒரு டாக்டர் ஒருத்தரோட சுவாசம் நின்னுடுச்சு, இதய துடிப்பு இல்ல, நாடி துடிப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அது உடலோட மரணம் மட்டும்தான். நனவோட, அதாவது கான்ஷியஸ்னஸோட மரணம் இல்ல. நனவு, கான்ஷியஸ்னஸ், அது இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா?
இத ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரேடியோ பெட்டியை உடைச்சிடலாம், அதுதான் உடல். சரி. ஆனா அந்த ரேடியோ சிக்னல் அந்த அலைவரிசை காத்துல இருந்துகிட்டே தானே இருக்கும். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நம்ம நனவுங்கிறது அந்த சிக்னல் மாதிரி, உடல்ங்கிறது அதை வாங்குற ஒரு கருவி, ஒரு ரிசீவர் மட்டும்தான். கருவி உடைஞ்சு போகலாம், ஆனா சிக்னல் அழியாது. அதேதான், நனவுங்கிறது உடல், மனம், இதயம் சார்ந்தது இல்ல, அது ஒரு பருப்பொருள் இல்லாத சக்தி. அந்த பழைய வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போறதுங்கிற உதாரணம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா பலருக்கும் பயம் அந்த வீடு மாறுற செயல் மேலதான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த நான்கிற உணர்வே அழிஞ்சிடுமோங்கிற பயம். நிச்சயமா, அந்த நான்னு நாம நினைக்கிறதே உடலை வச்சுதான். ஆனா நீங்க உடல் இல்ல, நீங்க அந்த அழியாத நனவுன்னு உணரும்போது அழிவுக்கான பயம் எங்கிருந்து வரும்? அப்போ பாதுகாப்பின்மையும் இல்லையா? ஆமா, எல்லா பாதுகாப்பின்மையும் மரண பயத்தோட நிழல்தான்னு ஓஷோ சொல்றார். நீங்க ஒரு அழியாத உயிர்னு புரிஞ்சுக்கிட்டா பாதுகாப்பின்மைங்கிற உணர்வே அர்த்தமில்லாம போயிடும். இதுக்கு அவர் இயேசு சொன்ன விஷயத்தையும் கிழக்கு ஞானிகள் சொன்ன விஷயத்தையும் ஒப்பிடுறாரே. ஆமா, கடவுளோட ஒரே மகன்னா நீ இயேசு சொன்னத ஓஷோ ஒருவித அகங்காரம்னு பாக்குறார். ஒரே ஒரு மகன்தானா, அப்ப மத்தவங்கெல்லாம் யாருன்னு கேள்வி கேட்கிறார். ஆனா பண்டைய கிழக்கு ஞானிகள் மனித குலம் முழுவதையும் அழியாமையின் புதல்வர்கள், அதாவது அம்ருத்தஸ்ய புத்ரான்னு அழைச்சத சுட்டி காட்டுறார். இதுல ஏற்றத்தாழ்வே இல்ல, எல்லோருக்குள்ளேயும் அந்த தெய்வீக தன்மை, அந்த அழியாத்தன்மை இருக்குன்னு சொல்றது இது. நமக்கு எதுவும் சொந்தம் இல்லைங்கிற கருத்தும் இதோட இணையுது. கேட்கும்போது ஆன்மீகமா விடுதலை தர்ற மாதிரி இருக்கு. ஆனா நடைமுறையில மக்கள் அவங்க குடும்பத்தை காப்பாத்தணும், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் பொறுப்புகளை துறக்க சொல்லல, பற்றுதல விட சொல்றார். நீங்க இந்த உலகத்துல வெறுங்கையோட தான் வந்தீங்க, வெறுங்கையோட தான் போவீங்க. நடுவுல வர்றது எதுவே நம்மளோடது இல்ல. ஆமா, குழந்தை பிறக்கும்போது கைய மூடிக்கிட்டு ஏதோ புதையலை கொண்டு வர மாதிரி ஒரு மாயையோடு பிறக்குது. ஆனா சாகும்போது கை திறந்தே இருக்கு, எதையும் எடுத்துட்டு போக முடியாதுங்கிற உண்மையை உணர்த்துற மாதிரி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா எதை இழந்துடுவோன்னு பயப்பட மாட்டீங்க. ஓகே, அப்போ மரணம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றம். அதனால பாதுகாப்பின்மைங்கிற பயமும் ஒரு மாயை. ஆனா நாம இன்னும் சந்தோஷமா இல்லையே. அந்த மனச்சிறையோட சுவர்கள் எதனால் ஆனது? ஓஷோ சொல்றபடி அது நம்ம கடந்த காலத்தால ஆனது. சரியா சொன்னீங்க. அத ஓஷோ நோய்வாய்ப்பட்ட பாரம்பரியம், அதாவது சிக் ஹெரிட்டேஜ்னு சொல்றார். மதங்கள், சமூகம், நம்ம முன்னோர்கள் நம்ம மேல திணிச்ச தவறான கருத்துக்களும் சுமைகளும் தான் நம்மள சிறைப்படுத்துது. இதுக்கு அவர் கொடுக்கிற உடலுறவு சம்பந்தப்பட்ட உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா? ஆமா, மதங்களால உடலுறவு அழிக்க முடியல, ஏன்னா அது இயற்கையோட ஒரு அசைக்க முடியாத சக்தி. ஆனா அவங்களால அதை ஒரு குற்ற உணர்ச்சி நிறைஞ்ச விஷயமா, ஒரு விஷமா மாத்த முடிஞ்சதுன்னு சொல்றாரு. இயற்கையான ஒவ்வொரு உணர்வையும் சந்தோஷத்தையும் இப்படி அவங்க விஷமாக்கிட்டாங்க. அதனாலதான் நம்மால இயல்பா ஒரு குழந்தைய மாதிரி ஆனந்தமா வாழ முடியல. நாம கடந்த காலத்துக்கும் அந்த கடந்த காலத்தோட நகலான எதிர்காலத்துக்கும் நடுவுல நசுக்கப்படுறோம். இது ரொம்ப முக்கியமான கருத்து. நம்மள பல பேர் சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கும் குற்ற உணர்ச்சியோட வாழ்றோம். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஓஷோ சொல்ற வழி என்ன? ஒரே வழிதான் இருக்கு, கடந்த காலத்திற்கு இறப்பது. Die to the past. ஆமா, ஒவ்வொரு நொடியும் நீங்க கடந்த காலத்தோட நினைவுகள், சுமைகள், காயங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். நீங்க கடந்த காலத்துல இருந்து விடுபடும்போது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளிலிருந்தும் தானா விடுபடுவீங்க. ஏன்னா எதிர்காலங்கிறதே கடந்த காலத்தோட ஒரு நீட்சிதான். அதுதான். அப்போ உங்க முன்னாடி நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும். அந்த நிகழ்காலத்துல உங்க இயல்பான புத்திசாலித்தனத்தோட, உங்க தியானத்தோட நீங்க உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் புதிதா உருவாக்க முடியும். இந்த இடத்துல தான் அவர் இறுதி தீர்ப்பு நாள்ங்கிற கருத்தை கிண்டல் பண்றார். அது ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். ஆமா, ஒரு நாள் கல்லறைகள்ல எல்லா எலும்புக்கூடுகளும் எழுந்து நிக்கும். அந்த லட்சக்கணக்கான எலும்புக்கூடுகள்ல எது யாருடையதுன்னு கடவுளுக்கே குழப்பம் வந்துரும் நக்கல் பண்றார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க செயல்களுக்கான விளைவுகளை அனுபவிக்க நீங்க ஒரு இறுதி தீர்ப்பு நாள் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. ஒவ்வொரு செயலுக்கும் அதோட விளைவு உடனடியா உள்ளார்ந்ததா இருக்கு. எனக்கு அந்த மெரிகோ ரவுண்டும் சாரி கோ ரவுண்டும் ஓமர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது விஷயத்தை எவ்ளோ எளிமையா விளக்குது. ஆமா, இது ஏதோ கடவுள் கொடுக்கிற தண்டனை இல்ல, இது காரணமும் விளைவும் மட்டும்தான். நீங்க உங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்குறீங்களா இல்ல சோகத்தை உருவாக்குறீங்களான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இது மொத்த அதிகாரத்தையும் நம்ம கையிலேயே திரும்ப கொடுக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா, ஒரு கொண்டாட்டமா, ஒரு மெரிகோ ரவுண்டு மாதிரி இருந்தா நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு அர்த்தம்.
ம். உங்க வாழ்க்கை துன்பமா ஒரு சாரி கோ ரவுண்ட் மாதிரி இருந்தா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இத சரிபார்க்க எந்த மத புத்தகமோ எந்த குருவும் தேவையில்ல. உங்க சந்தோஷமே உங்களுக்கு வழிகாட்டி. இவ்ளோ ஆழமான தத்துவங்களுக்கு பிறகு ஓஷோ இந்த உரையாடல ஒரு அருமையான நகைச்சுவையான கதையோட முடிக்கிறாரு. அது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இலங்கையில இருந்த ஒரு ஜென் ஞானியோட கதை. அவர் இறக்கும் தருவாயில் இருக்காரு. அவரை சுட்டி ஆயிரக்கணக்கான சீடர்கள் சோகமா உட்கார்ந்திருக்காங்க. ம். அப்போ அவர் கண்ணை திறந்து, சரி, யாருக்காவது என்னோட ஞானம் அடைய குறுக்கு வழியில அவர் ஆசை இருக்கா? இருந்தா எழுந்து நில்லுங்க, நான் உங்களை பின்வாசல் வழியா அழைச்சிட்டு போறேன்னு கேக்குறாரு. அங்க ஒரே அமைதி. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கறாங்க. யாருக்கும் இப்போ ஞானம் அடைய நேரம் இல்ல. அதேதான். ஒருத்தருக்கு மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், இன்னொருத்தருக்கு வியாபாரத்துல பிரச்சனை, வேற ஒருத்தருக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு. இப்போ ஞானம் அடைஞ்சிட்டா இந்த வேலைகள் எல்லாம் யார் பாக்கறது? சிரிக்கிறார். அதனால எல்லாரும் அமைதியா இருந்துடுறாங்க. இதுதான் நம்மளோட நிலைமை. சந்தோஷத்துக்கு குறுக்கு வழியே இருந்தாலும் நம்மளோட சாரிகோ ரவுண்ட்ல சுத்துறதுக்கு நம்ம அவ்ளோ பழகிட்டோம். ஆனா ஒருத்தன் மட்டும் தயக்கத்தோட கைய தூக்குறான். ஆமா, அவன் சொல்றான், குருவே, நான் இப்போ வர தயாரில்ல. ஆனா அந்த பின்வாசல் எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எதிர்காலத்துல ஒருவேளை தேவைப்படலாம் இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஞானி அந்த வாசலுக்குள்ள குருவோட மட்டும்தான் நுழைய முடியும், தனியா நுழைய முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, குருவோட சத்தையில உன்னை முழுசா கரைக்க தயாரா இருந்தா மட்டும்தான் அந்த பின்வாசல் திறக்கும். அது ஒரு தனிநபர் நுழையிற பாதை இல்ல. இத வச்சு ஓஷோ கிட்ட கேள்வி கேட்கிறவர் சொல்றார், நானும் அந்த பின்வாசலுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா அதை நினைச்சாலே எனக்கு கால் நடுங்குது, உடம்பெல்லாம் வேர்க்குதுன்னு சொல்றார். அதுக்கு ஓஷோ சொல்ற பதில் தான் இந்த உரையாடலோட உச்சக்கட்டம். போன ஜென்மத்துல கையை தூக்குன நீதான் போலன்னு நகைச்சுவையா சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். அந்த பின்வாசலுக்குள்ள நடுங்கிற கால்களோடையும் வேர்வையோடையும் நுழைய முடியாது. அங்க நடனம் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் கொண்டாட்டத்தோட தான் நுழைய முடியும். அதனால அதுக்கு தயாரா இருன்னு முடிக்கிறார். வாவ்! ஞானம்ங்கிறது ஒரு தீவிரமான துன்பகரமான பாதை இல்ல, அது ஒரு கொண்டாட்டம்ங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியாது. ஆமா, அவர் ஆரம்பத்துல சொன்ன விஷயத்தோட இது எவ்ளோ அழகா பொருந்தது. நாம துன்பத்துக்கு பழகிட்டோன்னு ஆரம்பிச்சார். அந்த சீடர்கள் அதையே நிரூபிக்கிறாங்க. கடைசியில உண்மைக்கான வழி துன்பத்துல இல்ல, கொண்டாட்டத்துல தான் இருக்குன்னு முடிக்கிறார். ஆமா, இதுதான் ஓஷோவோட முழு தத்துவத்தோட சாராம்சம். வாழ்க்கை ஒரு பிரச்சனையே இல்ல, அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிர் இல்ல, அது வாழப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மர்மம். ஆக ஓஷோவின் இந்த சொற்பொழிவு நாம துன்பத்துக்கு எவ்ளோ ஆழமாக பழகி வைக்கும் என்பதையும், மரணம் என்பது அகங்காரத்தின் ஒரு மாயை என்பதையும், கடந்த கால சுமைகளை இறக்கி வைப்பதன் மூலமே உண்மையான சுதந்திரமான வாழ்க்கை நம்மால் உருவாக்க முடியும் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோவின் பார்வையில் உங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுக்கான ஒரே தார்மீக வழிகாட்டி.